எங்கடா அங்கே இருந்த கருவேப்பிலை மரத்தையே காணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எங்கள் அம்மா அதை மொத்தமாக காலி பண்ணி இந்த கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் ஒரு வாளியில் போட்டு வச்சுருந்தாங்க. எதுக்கு இவ்வளோ கருவேப்பிலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். இட்லி பொடி செய்கிறதுக்குன்னு சொன்னாங்க. சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இந்த கருவேப்பிலை இலையை இந்த மாதிரி ஒரு தாளிக்கிற சட்டியில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆயிலை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டாங்க. நல்லா முருகலாக வதக்கிட்டு அதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் ஆயிலை சேர்த்து அதையும் நல்லா முருகலாக வதக்கி அந்த கருவேப்பிலையோட சேர்த்தாச்சு. அடுத்தது உளுந்து எடுத்து அதையும் ஆயில் சேர்த்து வதக்கிட்டு அதோட மிக்ஸ் பண்ணிடணும். அதே போல் பொட்டுக்கடலை எடுத்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஆட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக இந்த மிளகாய் இதையும் நல்லா வதக்கிட்டு நாம் சேர்த்து வச்சுருக்கிறதுல மிக்ஸ் பண்ணிடணும். இது எதுக்கு தனித்தனியாக வதக்கிட்டு ஒன்றா போட்டு வதக்கிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது ஒவ்வொன்றும் வதங்குறதுக்கு டைமிங் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே மிக்சியில் அடிச்சிட்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு இட்லி பொடி கிடச்சிரும். இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இட்லி இல்லைனா தோசையோடு சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கடலைப்பருப்பு உளுந்து பொட்டுக்கடலை இதெல்லாம் 1/2 கிலோ ரேஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிளகாய் வந்து 200 கிராம் தான் நீங்கள் ஆட் பண்ணணுமா. அப்போ தான் காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காதான்.